ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காணிக்க போகிறேன்னா, இது நிறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி. உதுராக ஃப்ளஃபியாக கேரளா மட்டா ரைஸ் எப்படி குக் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது இந்த மட்டா ரைஸ் தான். ப்ரெஷர் குக்கரில் அதை எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள். மட்டா ரைஸ் இல்லைனா ரெட் ரைஸை மட்டும் நீங்கள் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். ஏன்னா அது வந்து அன்பாலிஷ்டுனால உங்களுக்கு வந்து அதில் நிறைய அந்த தூசி ஸ்டார்ச் அதெல்லாமே இருக்கும். அதனால் நல்லா கழுவுங்க. ஒரு 2-3 தடவை இல்லாட்டி ஒரு 4-5 தடவை கூட நீங்கள் கழுவலாம். கழுவி முடிச்சதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து க்ளீன் ஆனதுக்கப்புறமாட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு ப்ராப்பர் தண்ணி மெஷர்மெண்ட் கிடையாது, நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வடிக்க தான் போகிறோம். 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் வெந்திருக்கும். ஒரு சல்லடை வச்சு அதில் வந்து ரைஸை வந்து ஊற்றிடுங்க. இப்போ ஒரு அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே நல்ல கோல்டான வாட்டர் எடுத்து அதை வந்து ரைஸ்க்கு மேலே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றி நீங்கள் ஃபுல்லாக ஒரு 15 நிமிஷம் வடிய விட்டுட்டிங்கன்னா உதுராட்டு ஃப்ளஃபியான கேரளா மட்டா ரைஸ் ரெடி. ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் சாதா பானையில் எப்படி வடிக்கிறது, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி மட்டா ரைஸ் குக் பண்ணோம் அப்படிங்கிறத என்னோடய ப்ளாகில் எழுதியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள்.